மதுரை தல்லாகுளம் அருகே வழக்கறிஞரை காரில் கடத்திச் சென்ற 4வரை அதிரடியாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் அருண். இப்போ அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை நம்ம பார்க்கணும். சற்று முன்னதாக இளைஞர் கடத்தின தொடர்பான அந்த தனிப்படை அமைச்சதெல்லாம் பார்த்திருந்தோம். காவல்துறை தற்போதைய நடவடிக்கை தொடர்பான அண்மை செய்தியில என்ன விவரம் கொடுக்கலாம்? கோபாலகிருஷ்ணன், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அபிராமம் என்ற பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான ராஜ்குமார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரான செந்தில்வேல் ஆகிய இருவரும் உறவினர்கள், உடன்பிறவா ஒரு அண்ணன் தம்பிகள். இந்நிலையில் வழக்கறிஞராக பணியாற்றி வரக்கூடிய செந்தில்வேல் ராஜ்குமாரிடம் 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் பணத்தை கொடுக்காமல் தாமதித்து வந்த நிலையில் செந்தில்வேலை கடத்தி பணம் பெறுவதற்காக பணம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். நேற்று மதியம் மதுரையை வந்த அந்த வழக்கறிஞர் செந்தில்வேலை அவரது உறவினரான முன்னாள் ராணுவ வீரராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் தனது கூட்டாளிகளுடன் நேற்று மதியம் காரை பின்தொடர்ந்து வந்து தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோயில் அருகே வழக்கறிஞர் செந்தில்வேலிடம் காரை மடக்கி ராஜ்குமார் காரில் ஏறி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த காரானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லக்கூடிய சாலையில் சென்றபோது திடீரென ராஜ்குமார் கார் ஓட்டுநரை கத்தியை கட்டி மிரட்டி காரை நிறுத்துமாறு கூறியுள்ளார். மேலும் காரில் இருந்து வழக்கறிஞர் செந்தில்வேல் இறங்கி தப்ப முயன்ற போது ராஜ்குமாரின் நண்பர்கள் செந்தில்வேலை அடித்து மேலும் அந்த சம்பவத்தை தொடர்ந்து காரில் அவர்களை ஏற்றி கடத்தி சென்றிருக்கிறார்கள். இதில் ஒரு நபரை சிலர் காரில் வலுக்கட்டாயமாக கடத்திச் செல்வதாக காருக்கு பின்னால் கடத்தலில் தொடர்புடைய 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த விக்னேஷ் என்ற நபர் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வரக்கூடிய விக்னேஷ் என்பவர் காரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார். மேலும் இந்த வீடியோ காட்சியும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் காருக்கு பின்னால் சென்ற இருசக்கர அந்த பைக்கு எண்ணை வைத்து விசாரித்த போது தல்லாகுளம் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் என்பதும், மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது பைக்கில் சென்ற கௌதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரைச் சேர்ந்த ராஜ்குமார், மதுரையைச் சேர்ந்த மாரிமுத்து, ஸ்ரீகாந்த் மற்றும் கௌதம் ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வழக்கறிஞரான செந்தில்வேல் மற்றும் அவரது ஓட்டுநர் லட்சுமணன் ஆகிய இருவரையும் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட அந்த வழக்கறிஞர் செந்தில்வேல் என்பவருடைய பெரியம்மா மகன் தான் ராஜ்குமார் என்பதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரிடம் வாங்கி 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி பெறுவதற்காக இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட வழக்கறிஞரை உடனடியாக தனிப்படை அமைத்து காவல்துறையினர் மீட்ட சம்பவம் தற்போது மதுரையில் பாராட்டுதலை பெற்றிருக்கிறது. காவல் ஆணையர் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் பிடித்த தனிப்படை போலீசாருக்கும் தல்லாகுளம் போலீசாருக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண், விவரங்களுக்கு நன்றி.